நண்பா வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். தளபதியோட ஜனநாயகன் படத்தோட தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ்க்கான டீலுமே முடிஞ்சிருச்சு. அண்ட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வாங்கி தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர்கள் தான் இப்போ இந்த ஜனநாயகன் படத்தையும் வாங்கியிருக்காரு. அண்ட் அஜித் அவர்களுடைய குட் பேட் அக்லி படத்தை கூட அவர் தான் வாங்கி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் வாரிசு துணிவு கிளாஸ் அப்போ துணிவு படத்தையும் இவர் தான் வாங்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ ரீசெண்ட் டைம்ல தொடர்ந்து தளபதி படங்களா வாங்கி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஆல்ரெடி இவரு படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணா கூட கூடிய சீக்கிரத்தில் இவரு பெரிய ஹீரோஸ் படங்களை ப்ரொடியூஸ் பண்றதா பார்க்கலாம் போல. ஏன்னா துணிவு மட்டும்தான் இவருக்கு பயங்கரமா போயிருக்காது. பட் அதுவுமே இவருக்கு ப்ராஃபிட்டபிளா தான் இருக்கும். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் செம்மையா போச்சு. தமிழ்நாட்டில் மட்டுமே 200 கோடிக்கு மேல வசூல் பண்ணிச்சு. இப்போ குட் பேட் அக்லியும் தமிழ்நாடு வசூலை பொறுத்த வரைக்கும் செம்மையா போயிட்டு இருக்கு. ஸோ இதுலயுமே அவருக்கு நல்ல லாபம் வரும். நெக்ஸ்ட் ஜனநாயகன் படத்தை பத்தி சொல்லவே தேவையில்ல. ஏன்னா சும்மாவே தளபதி படம்னா ஹையஸ்ட் கிராசிங் படமா இருக்கும். இதுல ஜனநாயகன் வேற தளபதியோட லாஸ்ட் படம். எப்படியும் 2026 பொங்கலுக்கு மொத்த தமிழ்நாடே தியேட்டர்ஸ்ல தான் இருக்கும். அதனால தமிழ்நாட்டில் மட்டுமே 250 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அண்ட் ஓரளவுக்கு எல்லா தியேட்டர்ஸ்லயும் ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். பராசக்தி படமும் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்றதா ஒரு நியூஸ் இருக்கு. நார்மலா இந்த ரெண்டு படமும் ஒன்னா வந்தா பரவாயில்ல. எப்படியும் தளபதிக்கு தான் நிறைய ஸ்கிரீன் இருக்கும். பட் பராசக்தி படத்தோட ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கர் அவர்கள் டிஎம்கேவோட ஃபேமிலி. ஸோ எப்படியும் பராசக்தி படத்தை ரெட் ஜென் மூவிஸ் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. பராசக்தி வந்துச்சுன்னா வாரிசு டைம்ல எப்படி துணிவுக்கு அதிக டைட்டர்ஸ் கொடுத்தாங்களோ அதே மாதிரி பராசக்தி படத்துக்கு நிறைய புஷ் பண்ணுவாங்க. பட் பராசக்தி படம் பொங்கல் ரிலீஸ்னு சொல்லிட்டு இன்னும் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. என்னோட கெஸ்ஸிங் சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த கிளாஸை விரும்ப மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா தளபதி கையிலேயே தான் துப்பாக்கியே வாங்கினாரு. அதனால தளபதி மேல ஒரு மிகப்பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கும். அதுவும் ஜனநாயகன் தளபதியோட கடைசி படம் வேற. அதனால கண்டிப்பா அவரு கிளாஸ்க்கு வர விட மாட்டாரு. பட் ப்ரொடியூசர் சைட்ல இருந்து ப்ரெஷர் இருந்தா வேணா ஒருவேளை படம் ரிலீஸ் ஆகலாம். ஸோ என்னன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்டு தமிழ்நாடு ரைட்ஸு ஜனநாயகன் படத்துக்கு எத்தனை கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற அஃபிஷியல் அப்டேட் இன்னும் வரல. ஸோ டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய நம்பராக இருக்கும். ஸோ சீக்கிரமாகவே அந்த ஒரு டீட்டெயிலும் வரும். எவ்வளோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்கா மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே பாய்.